லேவியராகமம் 12ஆம் அதிகாரம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றாள். அவள் சூதக ஸ்திரீ. விளக்கமாயிருக்கும் நாட்களுக்கு சரியாக 7 நாள் தீட்டாயிருப்பாள். 8ஆம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணக்கடவது. பின்பு அவள் 33 நாள் தன் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து, சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவை தொடவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வரவும் கூடாது. பெண் பிள்ளையை பெற்றாளாகில் அவள் 2 வாரம் சூதக ஸ்திரீயைப் போல தீட்டாயிருந்து, பின்பு 66 நாள் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருக்கக்கடவள். அவள் ஆண் பிள்ளையையாவது பெண் பிள்ளையாவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு, அவள் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும், ஒரு புறா குஞ்சையாவது காட்டு புறாவையாவது பாவ நிவாரண பலியாகவும் ஆசாரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்திற்கு கொண்டு வர கடவள். அதை அவன் கர்த்தருடைய சந்நிதியில் பலியிட்டு அவளுக்காக பாவ நிவிர்த்தி செய்வானாக. அப்பொழுது அவள் தன் உதிர ஊரலின் தீட்டு நீங்கி சுத்தமாவாள். இது ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாயை ஆவது பெற்றவளை குறித்த பிரமாணம். ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவளுக்கு சக்தி இல்லாதிருந்தால் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது, ஒன்றை சர்வாங்க தகன பலியாகவும் மற்றொன்றை பாவ நிவாரண பலியாகவும் கொண்டு வர கடவள். அதனால் ஆசாரியன் அவளுக்காக பாவ நிவிர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவள் சுத்தமாவாள் என்று சொல் என்றார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. 1 தீமோத்தேயு 2ஆம் வசனம். விசுவாசத்தினால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கட்டுக்கதைகளையும் வம்ச வரலாறுகளையும் கவனிக்க வேண்டிய அவசியமில்லை. நமக்கு தேவை என்னவெனில், சுத்தமான இருதயம், நல்மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், அதனாலே வருகிற அன்பு. இவைகளே நமக்கு தேவை. நியாயப்பிரமாணம் எதற்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது என்றால், 1 தீமோத்தேயு 11ஆம் அதிகாரத்தை பாருங்கள். தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாயிருக்கிற செய்கைகளுக்கு நியாயப்பிரமாணம் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ஆரோக்கியமான உபதேசத்திற்கு தடையாய் இருக்கிற செய்கைகள் அக்கிரமக்காரராய் இருப்பது, பாவிகளாய் இருப்பது, பக்தி இல்லாதவர்களாய், அசுத்தம் உள்ளவர்களாய், சீர்கெட்டவர்களாய், தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களாய், கொலைபாதகராய், வேசிக்கள்ளராய், ஆண் புணர்ச்சிக்காரராய், மனுஷரை திருடுகிறவர்களாய், பொய்யரும் பொய்யான இடுகிறவர்களுமாய், இப்படிப்பட்ட காரியங்கள் ஆரோக்கியமான உபதேசத்திற்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் தடையாக இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அறியாமலும் அவ்விசுவாசத்தினாலும் அப்படி செய்ததாலே கர்த்தரிடத்தில் இரக்கம் பெற்றேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். அக்கிரமக்காரராகிய மக்கள், பாவிகளான மக்கள் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுவார்களானால், சவுல் பவுலாக மாறியது போல கர்த்தர் உங்களையும் மாற்றி இரக்கத்தையும் கிருபையையும் கொடுத்து நீடிய பொறுமையுடனே உங்களுக்கு இறங்குவார். எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆகையால் அவரை விசுவாசத்தினால் ஏற்றுக்கொண்ட பாவிகளான அவருடைய பிள்ளைகளாகிய நாம் சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்தினால் வருகிற அன்பிலும் நிலைத்திருந்து அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.